என்னை துணை முதலமைச்சர்னு சொல்லக்கூடியவங்களாம் என்னை கொச்சப்படுத்தக்கூடியவர்கள். 2031 முதலமைச்சர் வேட்பாளரை நான் தான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து தலித்து அல்லாத மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு சிறப்பான ஆட்சி. ஏன்னா தலித்துகளுக்கு அவரால் பண்ண முடியல. ஆதரவு நம்ம கட்சியில் இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம 26 கூட்டணி ஆட்சி நம்ம கேட்கணும், ஒரு டெப்டி சிஎம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றது அந்த முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு முதற்படியா பார்க்க கூடாதா? அதாவது முதற்படி, செகண்ட் படி, மூணாவது படி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அவர் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அவர் தான் நீ சொன்னீங்க ஒரு ஆள், அந்த உயரமானவன் பேசினது தானே கேட்குறீங்க. உயரமான பையன் தானே. அந்த பையன் வந்து இப்போ எங்கிட்ட இருக்கும் என்னென்ன வாய் பேசுங்க, என்னன்னா பையங்கன்னு பேச, அவன் பையனம்மா வேணா நொய்யனா ஒருங்க பிரதர், ஒரு துணை பொதுச் பெரிய துணை போச்சு. அவங்க சினிமா கம்பெனி நடத்திக்கிறாங்க. எங்க ஊர்ல பேசுறீங்க, முறைக்காதீங்க. அவன் என்ன காசு கொடுத்தாரு உங்களுக்கு? அப்புறம் நீ அவனை பத்தி பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு அவன் தானே, சின்ன பையன் தானே, அப்புறம் பெரிய ஆளா, வயசாளா? பிரதாப் பிரதர் 2031 விடுதலை சிறுத்தையுடைய தலைமையில எழுச்சி தமிழக முதல்வர். மறுபடியும் பாஜக எதிர்க்கிறது முதன்மை நோக்கமா இருக்குமா, இல்ல 2031 விசிக தலைமையில வந்து ஆட்சி அமைக்கிறது முதன்மை நோக்கமா இருக்குமா? எது முதன்மை நோக்கமா இருக்கும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் 2026 நாங்க தான் முதல்வர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் 2026 வர்ற ஆண்டு நாங்களே அறிவிச்சு, நாங்களே எங்க தலைமையில வந்து எல்லாரும் கூப்பிட்டுருவோம். திமுக அதிமுக இல்லாத ஒரு பெரிய கட்டமைப்பு வைப்பான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கர் தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு ஒரு ஊடகத்தில் தலைவர் திருமாவளவனுடைய பேட்டியை பார்க்கும் பொழுது என்னை துணை முதலமைச்சர்னு சொல்லக்கூடியவங்களாம் என்னை கொச்சப்படுத்தக்கூடியவர்கள், 2031 முதலமைச்சர் வேட்பாளரை நான் தான் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை முதல்ல எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பேர் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில். ஆனால் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னா காமராஜருக்கு பிறகு பெருசாக தீர்ந்துச்சுன்னு நம்ம ஓப்பனை சொல்ல முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கர்மவீரர் காமராஜர் காலத்தில் தமிழ்நாடு வந்து கல்விக்கு சிறப்பாக இருந்தது. சாதி வெறியர்களையும் அடிச்சு நொறுக்குனாரு. அப்படியா? அந்த வரலாறுலாம் உன மாதிரி தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது. அந்த காலகட்டத்தில் முதுகுலத்தூர் கலவரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அப்போ யாரு போலீஸ் மினிஸ்டர் கக்கன், அறநிலைத்துறை அமைச்சர்லாம் யாருன்னு அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற்றில் பல விஷயங்கள் நடந்து முடிந்த ஒரு வரலாறு. அதுக்கு அடுத்த பிறகு யார் இந்த தமிழகத்தை ஆண்டார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். இன்னும் அப்படியே தான் இருக்குது. பெரிய மாற்றங்களோ வாய்ஸ் சவுடால் நிறையா விடுவாங்க பல பேர். ஆனால் எந்த வகையான மாற்றங்களும் இந்த பூமியில் நடக்கலை. அது குறிப்பாக தமிழ் பூமியில். அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா, ஐயா காமராஜர் ஆட்சி மீண்டும் வர வேண்டும். ஆனால் காமராஜர் ஐயா இப்போ இல்லை. அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய கட்சிகள் எந்த லட்சணத்தில் இருக்குன்றது மக்களுக்கு தெரியும். கரெக்டா? மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது. அதனால் வந்து உண்மையிலேயே கர்ம வீரர் காமராஜருடைய ஆட்சி, கக்கனுடைய அந்த கம்பீரமான அந்த போலீஸ் மினிஸ்டர்னா அவர் தான் போலீஸ் மினிஸ்டர். அவன் வந்து அவருக்கு பின்னாடி கூட எவனும் வந்து பெருசாக வந்து யாருக்கும் பெரிய கொடுத்துருக்காங்களான்னு கேட்குறேன். எல்லா போலீஸ் மினிஸ்டர் கூட யாரும் வச்சுருப்பாங்கன்னா. ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் ஐயா வந்து அப்படி கொடுத்து வச்சுருந்தார் ஐயா காமராஜர் ஐயா. ஏன்னா அவர் வந்து வறுமையில் வாழ்ந்தவர், எளிமையுடைய வழிகளை உணர்ந்தவர், நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு நல்லது செய்தார். அந்த காலகட்டத்தில் அந்த பதவியை கொடுத்து வச்சிருந்தார். போலீஸ் மினிஸ்டர் எவனும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. கரெக்டா? ஆனால் அவர் கொடுத்துருந்தாரு. யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்களேன். சாதி வெறி பிடிச்ச இந்த நாட்டில் இப்போ பாருங்க எவ்வளவு பிரச்சனைங்க. எங்க திரும்பி பார்த்தாலும் நம்ம சொல்லப்போனால் தமிழ்நாடு வந்து மற்ற சமூகத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் தலித்து அல்லாத மக்களுக்கு சிறப்பாக இருக்குது. சும்மா அதுக்கு நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. நம்ம முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து தலித்து அல்லாத மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு சிறப்பான ஆட்சி. பெண்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார், இளைஞர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார், மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படுகிறார், விவசாயிகளுக்கு சிறப்பாக செயல்படுகிறார். அதெல்லாம் நம்ம பாராட்டுவோம். ஆனால் தலித்துகளுக்கு அவரால் பண்ண முடியலை. அவரே விருப்பப்பட்டு செஞ்சாலும் கூட அவர் கீழே இருக்கிற சாதி வரி பிடிச்ச அமைச்சர்கள், சாதி வரி பிடிச்ச அதிகாரிகள்,
ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அவங்க பூரா வந்து நமக்கு தான் வந்து பண்ணுறாங்க. கொடியை எடுக்கணும்னு ஒரு இளந்திரை என்ற ஒரு பெரிய அட்வொகேட்டர் நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. கரெக்டா? அவர் என்ன எண்ணத்தில் கொடுத்தாருன்னு தெரியல. நல்ல இடத்துல கொடுத்தாரா இல்லை எதனால கொடி விழுந்து மண்டகிட்ட உடஞ்சி செத்துக்கிட்டு போனாங்களா? என்ன அதுக்கு பிரச்சனை? 1000 பிரச்சனை இருக்கு. ஏன்டா நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுங்க என்று நம்ம சொல்லியிருந்தும் கூட அது ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரே குறி தலித்துகளுக்கு ஒரு எதிர்ப்பாக செயல்படுறது தான் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்குது. அது ஒரு பேசுற மாதிரி ஆகிப்போச்சு. ஊருக்குள்ள தனியாக சேரி இருக்கிறது, சேரி பயிரில் வெட்டுறது, சேரி மக்களை தீய வச்சு எரிக்கிறது, இது ஒரு பேஷன். இந்த சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியன் அடிப்பாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? உடனே மக்களை சிரிச்சிருவாங்கன்னு வடிவேலையோ இல்லை செந்தில முதிப்பாங்க. இது ஒரு சிரிப்பு. அதுமாதிரி தலித்து மக்களை எங்கே பார்த்தாலும் ரகலை பண்ணுவோம்டா. இப்போ பாருங்களேன், தொடர்ந்து பாருங்கள். நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு சின்ன பையனை, சேலத்து பக்கத்தில் சின்ன பையனை, தலித்து பையனை கொண்டே விட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா மேட்ரு? அப்புறம் நீ என்ன பேசியிருக்கிறீங்க? நீ ஒரு பெரிய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கெல்லாம் வாய்ஸை திறக்க மாட்டீங்க. அதுதாங்க இருக்கிறீங்க நிலைமை. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறீங்க. உண்மையிலே வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு சொல்கிறேன். வடகாடில் சுப்பிரமணியன் ஒருத்தர் செத்து போனார். எந்த சோசியல் மீடியாலேயோ மெயின் டிவிலையோ போடலை. இந்த நாடே அப்படித்தான் இருக்குது. அவர் எப்படி செத்தார் தெரியுமில்ல? அந்த கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா, சில மாதங்களுக்கு முன்னால் தீய வச்சாங்க பார்த்தீங்களா? அந்த தீ வச்ச வீட்டுக்கு பின்னர் இருந்த வீடு தான் அவருடைய வீடு. அவரை போய் நான் நேரடியாக பார்த்தேன். நான் போகிற அன்னைக்கு அவர் வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தார். என்னன்னு பார்த்தா, நீங்கள் வந்த பையலுக்கு இது ஜன்னல்ல இருந்து குத்திவிட்டாங்க, சைடில் குத்திவிட்டாங்க, அதனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் படுத்து கிடக்கிறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லாம் போனார். அவரையும் கூப்பிட்டு போலீஸ் 2-3 நாள் அவரையும் எதை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. கொடுமைப்படுத்தினதுலேருந்து சாதி வெறியன்னு அடிக்கிறேன். அங்கே இருக்கிற போலீஸில் இருக்கிற சாதி வெறிய பயிலும் அடிச்சிருக்கிறாங்க சுப்பிரமணியனை. அவர் இப்போ வீட்டில் இருந்து மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனையில் 1 வாரம் 10 நாளை வரைக்கும் இருந்துட்டு செத்து போனார். போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30. இப்போ அதனால செத்தாரும் சொல்லுங்க, அடிச்சனால செத்துறாரா? சாதி வெறி பிடிச்ச அந்த போலீஸு, சாதி வெறி பிடிச்ச அந்த நாய்களை தான் அடித்து அவர் கொண்டே விட்டாங்க. வெளியில் செய்தி வரல. என்ன பண்ணிக்க தெரியல. உண்மை நல்ல போலீஸாக இருந்தால், நான் அதுக்கு தான் வர்றேன், நல்ல போலீஸாக இருந்தால் என்ன செய்யணும், அது என்னப்பா பிரச்சனை எதுன்னு பார்க்கணும்ல. உடனே பாடி ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்து, அதையும் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பாடி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக எந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணாமல் நீ உடனே பாடி எடுத்துகிட்டு போங்க, எடுத்து போய் உடனே எரிச்சிருங்க. நீங்கள் போய் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறதோ மற்ற யார்ட்டும் சொல்கிறதோ செய்யவே கூடாது அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. நான் வேணா அனுப்புகிறேன், நான் பேசியிருக்கேன். அந்த இறந்து போனோட பையன்ட்ட நான் பேசியிருக்கிறேன்ல, உடனே அடக்கம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இதுதான் லட்சணம். ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன சாம்பிளுக்கு இது மாதிரி 1000 பிரச்சனை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இல்லை, இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னதை வச்சுதான் கேள்வியே கேட்குறாங்க. ஆதவ அர்ஜுனா நம்ம கட்சியில் இருக்கிற வரைக்குமே நம்ம 26 கூட்டணி ஆட்சி நம்ம கேட்கணும், ஒரு டெப்டி சிஎம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றது அந்த முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு முதற்படியாக பார்க்கக்கூடாதா? அதாவது முதற்படி, செகண்ட் படி, 3வது படி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அவரும் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. அவர் தான் நீ சொன்னீங்கள ஒரு ஆள், அந்த உயரமானவன் பேசினது தானே கேட்குறீங்க? உயரமான பையன் தானே. அந்த பையன் இப்போ எங்கிட்ட இருக்கும் என்னென்ன வாயு பேசினேன், என்னன்னா பையன் பேச, அவன் பையனம்மா வேணா நொய்யனா ஒருங்க பிரதர், ஒரு துணை பொதுச் பெரிய துணை போச்சு. அவங்க சினிமா கம்பெனி நடத்தி இருக்கிறாங்க. வேறு அதை போய் பேசி சொல்கிற கேளுங்க வாங்க. சும்மா விஜய்கிட்ட போய் வம்பெடுத்து விடாதீங்க. நான் இந்த பையனத்தையும் பேசிக்கிறேன். அங்கே எங்கள்கிட்ட இருக்கும்போது வாயு சவுடா ரொம்ப பேசுறது அப்படி திமுக எதுக்கிறதுக்கு எங்களை ஒரு இதாக பயன்படுத்தி செய்கிறது. ரைட்டா? கேடயமா பயன்படுத்தி செய்கிறது. இப்போ அங்கே போய் வாயை போய் திறக்கிறது இல்லை, கப்புச்சு பண்ணுறது. இப்போ எங்கள்கிட்ட நோண்டுறது. இப்போ இன்டர்வியூ கொடுக்க போனோம் எங்களை பற்றி. இப்போ ஏன்னா விஜய் சொல்லிட்டாப்புல வாயிலே குத்தி பிடிவேன், நீ அமைதியாக இருக்குன்னு. எனக்கு பேச தெரியும், என்ன தெரியும், எங்கள் தலைவர் ஜனநாயக ரீதியான ஆள். ரைட்டு பேசிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒன்றும் பெருசாக இது பண்ணல. அப்புறம் அளவுக்கு மீறி போயிருச்சு வண்டி. ஓர வண்டியை ராங் ரூட்டில் ஓட்டவுமே தான். சரி ரைட்டு, ஒரு 6 மாதம் பொறுமையாரா தம்பி அப்படின்னு சொல்லி அவர் சஸ்பெண்ட் பண்ணோம்னா, அவன் திடீர்னு டக்குனு அவன் உயரமாக இருக்கான், டக்குனு குதிக்கிறது ஈஸியாக இருக்கும்ல அந்த தம்பிக்கு. அவன்றது எங்கள் ஊரில் பேசுறீங்க, முறைக்காதீங்க. அவன் என்ன காசு கொடுக்குறாரு உங்களுக்கு? அப்புறம் நீ அவனை பற்றி பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு அவன் தானே சின்ன பையன் தானே, அப்புறம் பெரிய ஆளா, என் வயசாளா? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. நீ பைத்தியக்கார பையல, நீ முதல்ல திமுக இருந்த, திமுக விட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி எங்கள்கிட்ட வந்த, எங்கள்கிட்ட ஜம்ப் பண்ணி ஏடிஎம்கேக்கு போனேன், போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். அவர் எடப்பாடி சொல்லிட்டு உயரமானவெல்லாம் எங்களுக்கு வேணாம்டா, என் பக்கத்து நீ உயரமாக இருப்பேன், நான் குட்டியாக இருப்பேன், அசியமாக இருப்பேன். அவர் சேர்க்கல. விஜய் ரைட்டு பாவம் என்ன பண்ணுன்னு சேர்த்துட்டாப்புல. விஜய் எதுக்கு சேர்த்தாருன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறேன் பையன், அதுக்கு நம்ம சேர்த்தது. ஆனால் அவன் பொண்டாட்டி சொல்லிருச்சு, அவனை அமைதியாக இருக்குன்னு சொல்லி விட்டாப்புல. அவன் மனைவி, அவன் மாமனார்னு சொல்லிட்டாப்புல, வாயெல்லாம் பேசக்கூடாதுன்னு. அவன் மாப்பிள்ளையா மச்சான் சொல்லிட்டு பிரச்சனை ஆகி போயிரும்டா அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ அந்த பையன் ஆப் ஆகிட்டேன்.
ஆப்பானவன் திருப்பி வந்து அங்கங்கே சும்மா பற்றி பேசணுன்றதுக்காக ஒரு சேனலில் இந்த டைலாக்லாம் அடிச்சிருக்கிறேன் கரெக்டாக. அதே எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, தம்பி இந்த துணை முதல்வர் இந்த மாப்பிள்ளைக்கு வந்து பக்கத்தில் வருவாங்க மாப்பிள்ளை தோழன் இந்த டைலாக்லாம் எங்கள்கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்கிறேன் பிரதர், நம்ம ஏற்கனவே பேசின பிரதர் பிரதாப் பிரதர் 2031 விடுதலை சிறுத்தையுடைய தலைமையில் எழுச்சி தமிழக முதல்வர். நீ கேட்ட அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். காமராஜர் ஆட்சி மீண்டும் மலரும், இதில் எந்த வேணா மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா 2026 நிற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க. அவ்வளவுக்கு இப்போ எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. கரெக்டாக ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அது ஒரே ஒன்று தான் பிரச்சனை. ரெண்டாவது காசு வேற குண்டக்க மண்டக்க எல்லாரும் எலெக்ஷனில் கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட கொடுக்குற அளவுக்கு காசும் இல்லை. ஓப்பனாக பேசுறதுல மறைச்சி பேசியிருக்குல்ல. ஓட்டு இப்போலாம் அந்த நம்பரில் அதை வாங்கிட்டு தராங்களாம் பல கட்சிகள். ஒரு நம்பர் கட்சி ஒரு கட்சி வாங்குது, இன்னொரு கட்சி வந்து அங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு பேசிட்டு தராங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் மக்களை வந்து அரசியல்படுத்துறது மட்டுமல்லாமல் பொருளாதார வலிமையும் உருவாக்கி தொடர் பிரச்சாரங்களை செய்து நாங்கள் 2031 தமிழ்நாட்டை மீண்டும் காமராஜர் ஆட்சியை நிறுவுவோம். இப்போ இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலுமே சரி தனித்து நிற்கிறதுக்கான பலன் அவங்க கிட்ட இல்லாம தான் கூட்டணி சேர்த்துக்கிறாங்க. ஆனா கூட்டணி ஆட்சி தான் நடத்தி ஆகணுன்ற தலையெடுத்து 2 கட்சிக்குமே இல்லை சொல்றது டாக்டர் திரும்ப சொல்றாரு இல்லையா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் எங்க தலைவருடைய என்னைக்குமே அந்த சொல்லாடல் வந்து எங்க தலைவருடைய வார்த்தை என்பது மக்களுடைய வார்த்தையாக தான் இருக்கு. இவங்க திமுக காரங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, காரங்கன்னு சொல்லக்கூடாதோ, திமுக அது சொல்லாமா? அதுக்கு மட்டும் எப்படி நீ வந்து ஒத்துக்கிற? நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு தம்பி. அது நான் சும்மாதான் போட்டேன். எங்க கூட்டணி கட்சி நாங்க அப்படிலாம் பேச மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்டா அப்படிதான் நாங்க பேசுவோம். ஏன்னா கூட்டணி நீ வந்து உடனே அவனா பேசுனேன் திமுக காரங்கன்னு சொல்லலாம். தப்பு இல்லை, உனக்கு தப்பு. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். கூட்டணியில் இருக்காங்க அப்படி சொல்ல மாட்டோம். இல்லைன்னா திமுக காரணங்க சொன்னா தப்பு, திமுக காரங்க அதிமுக அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் சொல்ல மாட்டோம். நேரம் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உண்மையிலே தளபதி ஸ்டாலின் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து பொறுப்பேற்றார் பார்த்தீங்களா அப்பாவுக்கு அடுத்து. அதுக்கு அடுத்த பிறகு அவர் சங்கிகளை எதிர்க்கிறதுல சரியாக இருக்கிறார். அதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லை. எங்கனே காம்ப்ரமைஸ் கூட இல்லை. ரைட்டா? அப்படி தெளிவாக இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்கு எங்கள் தலைவர் கூட அந்த டைலாகை சொல்லலை அந்த தம்பிட்ட. ரைட்டா? நான் போய் சொல்கிறேன். அந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் நாங்கள் இயங்குகிறோம். ரைட்டா? ரெண்டாவது வந்து இந்த கூட்டணி இருக்குது பார்த்தியா, இந்த முற்போக்கு ஏதோ ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு இந்த கூட்டணின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டணி உருவாக்குறது எங்கள் தலைவர் தான். அவர் சொல்ல மாட்டார் வெக்கப்பட்டுக்கிட்டு. ரைட்டா? வெக்கப்படுறது இல்லை, எதுக்கு சும்மா அப்படின்னு. நானே சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் உருவாக்கலைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, உருவாக்குனதே எங்கள் தலைவருங்க. ஏன்னா எவிடன்ஸோடு சொல்லட்டுமா, நம்ம காமராஜர் கட்சி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ காமராஜர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குங்க. அவர் பேர் வந்து தலைவர் பேர் தனபாலன். ரைட்டா? அவர் ஆபீஸ் வந்து நம்ம அவரே தான் கரெக்டாக. நம்ம எங்க அசோக் நகர்ல எங்க ஆபீஸ் இருக்குல்ல, கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்குது. இப்போ கூட அந்த ஆபீஸ் இயங்குது. இப்போ பாவம் அமைதியாக இருக்கிறாரு. அவங்க பெண்ணுக்கு கல்யாணம். ரைட்டா? அப்போ நான் துபாயிலேருந்து இங்கே வந்திருந்தேன். நானும் போயிருந்தேன் கல்யாணத்துக்கு. போகும்போது தளபதி ஸ்டாலின் வந்து பேசுகிறார், நாங்கள் வந்து அப்பயே நான் முதல்வர் ஆகியிருப்பேன். ஏன்னா எங்கள் தலைவர் பேசின பிறகு அவர் பேசுகிறார். அப்போ வந்து அன்பு தம்பி வந்து இங்கே பேசும் பொழுது அடுத்து வந்து தளபதி ஸ்டாலின் முதல்வருக்கான கால சூழ்நிலைகள் அமைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றார். அப்போ இவர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, ஏன்னா ஃபைனல் பேர் தானே பேசினேன், அன்பு தம்பி திருமாவளவன் மட்டும் என்னோடு இருந்திருந்தால் அந்த காலகட்டத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். வெற்றி பெறாமல் போனதற்கு தம்பி என்னோடு இல்லை, ஆனால் வருங்காலத்தில் தம்பி என்னோட சேருவார், நாம் இணைந்து இயங்குவோம் அப்படின்னு டைலாக் சொல்கிறாரு. உடனே சொல்லி முடிச்சுமே எங்கள் தலைவர் உடனே மக்கள் கூட்டணியிலேருந்து எங்கள் தலைவர் தான் முதலாக அங்கே செல்லுகிறார். ரைட்டா? மக்கள் கூட்டணி உடையுது. அடுத்து கம்யூனிஸ்ட் அங்கே வந்துடுது. ரைட்டா? எல்லா பேரும் இந்த போட்டு வந்துட்டாங்க. வந்து முடிச்சுமே அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகி முதல்வர் ஆகிட்டார். அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி, 2 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி, தொடர் வெற்றிகள். வெற்றி வீரனாக எங்கள் தலைவர் இருப்பதால் அவர் திகழ்கிறார். அதுக்காக அவர் மேடையிலையும் சொல்லிட்டார், நான் இன்று முதல்வராக இருப்பதற்கு காரணம் அன்பு தம்பி திருமாதான் அப்படின்ட்டார். அப்போ அந்த கூட்டணி உருவாக்குனது நாங்கள் தான். நாங்கள் போகலன்னு வச்சுக்கங்களேன், கம்யூனிஸ்ட் போயிருக்காது. கம்யூனிஸ்ட் நாங்களும் போகாமல் இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்காது. அது வேற கதை. ரைட்டா? அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ வந்து 2026 உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனா எங்கள் நொங்கிடுவாங்க. ஏன் அது எப்படின்னு சொல்கிறத கேளுங்க பிரதர். மக்களுடைய மனநிலை பூர்வம் மனநிலை தானே மேட்ரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சியாக இருந்தால் நல்லா ஆட்டையை போகலாம் அப்படி பண்ணுறாங்களே தெரியல, நமக்கு தெரியாது. அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது கேள்விலாம். கரெக்டாக இவங்க தனியாக அவங்க தான் இருக்கணும். ஒரு காலத்தில் வந்து 96 எம்எல்ஏ வெற்றி பெற்றாருன்னு நினைக்கிறேன், 100 கீழே தான். யார்? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா. அந்த காலத்தில் பாமகவும் இருந்துச்சு, நாங்களாம் இல்லை.
அப்போ காங்கிரஸ் இருந்துச்சு, அவங்கெல்லாம் கொடுக்கல, மினிஸ்டர்லாம் கொடுக்கல. இது வந்து ஏன் அப்படின்னா அவங்க எப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்கன்னா, இங்கே வந்து தனிப்பெரும்பான்மையோட அந்த ஒரு கூட்டணி இருந்து ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்க தான் ஆட்சியை பிடிக்கணும், அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லாடல் இருக்குது. அதை முதல்ல தகர்க்கணும். எப்படின்னா நீங்கள் வந்து பல பேர் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெறாங்க, இப்போ வர்ற தேர்தல் வெற்றி தான், அவர் வெற்றியாகி திருப்பி அவர் முதல்வர் ஆயிடுவார், அது வேறு பிரச்சனை. அப்போ அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு எங்கள் ஓட்டு போதில்லை. ஆமாம், எங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு தொகுதியிலையும் மினிமம் சும்மா நான் அடிச்சு விட்றாலாம் இல்லை, மினிமம் சில இடங்களில் 1 லட்சம் கூட இருக்குது எங்கள் ஓட்டு. எங்கள் கடலூர் சைடு, விழுப்புரம் சைடு, வேலூர் சைடு, காஞ்சிபுரம் சைடு, இப்படி பல பக்கத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அரக்கோணம் சைடு இந்த பக்கம்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை நம்ம வேலூர் சைடு இதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு மினிமம் ஒரு 25,000 ஓட்டு விடுதலை ஓட்டு இருக்குது ஆவரேஜாக, நான் சொல்கிறது கரெக்டாக ஆவரேஜ். அப்போ இந்த 25,000 ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. இன்னைக்கு திமுக அதிமுக அடுத்து வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் இப்போ நாங்கள் கேட்கலாம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கு ஜானா எளியவங்களுக்கு அதிகாரம்னா இவங்க 2 பேருமே சிக்கலை வளர்த்துருவாங்க. யார்? திமுக, அண்ணா இருக்கிற அண்ணா திமுக. ஆனால் அண்ணாவை கேலி பண்ணுவாங்க, அண்ணாவை நக்கல் பண்ணுவாங்க, இவங்க கம்முன்னு இருப்பாங்க, அது வேற பிரச்சனை. இப்போ இந்த குரூப்பு வந்து நம்ம தாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலை நம்ம மக்களை நாங்கள் அரசியல்படுத்தலை, அதை நாங்கள் தோல்வி விட்டு தான் இருக்கிறோம், வெற்றின்னு சொல்ல முடியாது. அதை மக்களை அரசியல்படுத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது. எங்கள் தலைவரை இப்போ ஏற்றுக்கொண்டாங்க. நல்ல பேச்சாற்றல், நல்ல ஒரு மக்களிடம் பழகின்ற பண்பு, எழுத்தாற்றல். இன்றைக்கி வந்து எந்த திரைப்படம் வந்தாலும் கூட திரைப்படங்கள்லாம் கூப்பிட்றாங்க, வாங்க 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 வந்து எங்கள் படத்தை பாருங்க, பார்த்துட்டு கருத்து சொல்லுங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தலைவர் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நிற்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பெரிய காரில் போகணும், அங்கங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும், வால் போஸ்ட் ஓட்டணும், அப்படி அதாவது எல்லாமே அடங்கும். ரைட்டா? அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன். வருகின்ற 5 ஆண்டுகள் அதை சிறப்பாக அதில் செயல்பட்டு நிச்சயமாக வந்துடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கேட்க மாட்டேன். சரி, ஓகே. 2026 திமுக தலைமையிலான ஆட்சி வந்து நீங்கள் அமைக்க போறீங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக போறீங்க, எல்லாமே ரைட்டு. திருப்பி ஆக்கிடுவோம், திருப்பி அவர் தலித்துக்கு எதிர்ப்பாக அவங்க செயல்படுவார். அது ஓகே. நான் என்ன கேட்கறேன்னு, அடுத்தது பாஜக இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த முறையும் பாஜக தான் வரும் அப்படின்றது பெரும்பாலும் நம்பப்படுது. ஏன்டானா ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால மறுபடியும் மோடி தான் வந்துருவாரு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அப்போ மறுபடியும் வந்துட்டா மறுபடியும் பாஜக எதிர்க்கிறது முதன்மை நோக்கமா இருக்குமா, இல்ல 2031 விசிக தலைமையில வந்து ஆட்சி அமைக்கிறது முதன்மை நோக்கமா இருக்குமா? எது முதன்மை நோக்கமா இருக்கும்? அதாவது சொன்ன கேள்வியே தப்பு. மோடியோடைய சோழி முடிஞ்சு போச்சு. இல்லனே, மோடி முடிஞ்சு போச்சு பிரதர். நீ அங்க அந்த இந்த குழப்பத்துக்குலாம் வராதீங்க. கேள்விதான், யூகத்துக்குலாம் பதில் சொல்லி இருக்க முடியாது. 2031 மட்டும் முதலமைச்சர் நான் திருப்பி சின்ன பையனுக்கு மேல சொல்லி இருக்கேன். டென்ஷன் ஆக்குறியா? எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அதானே சொல்றேன் நான். என்ன சொல்றேன்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா 2026 நாங்க தான் முதல்வர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் 2026 வர்ற ஆண்டு நாங்களே அறிவிச்சு நாங்களே எங்க தலைமையில வந்து எல்லாரும் கூப்பிட்டுருவோம். திமுக அதிமுக இல்லாத ஒரு பெரிய கட்டமைப்பு வைப்போம், அது வேற பிரச்சனை. ரொம்ப தெளிவா நாங்க தெளிவா சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பிஜேபி ரூல் பண்ணுது, இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பயும் பிஜேபி வந்துட்டா நீங்க பிஜேபி இருக்கிறத போக்கஸ் பண்ணுவீங்களா, இல்ல 2031 விசிக முதலமைச்சர் ஆகணும்ன்றத போக்கஸ் பண்ணுவீங்களா? இரண்டுமே எங்களுக்கு தேவை. பிஜேபி எதிர்க்கிற சங்கிப்பையில் எதிர்க்கிற அதே காரணத்துல அதே நேரத்துல நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுன்றதுலேயும் முறையா இருப்போம். நாங்க வந்துட்டோம்னா சங்கிப்பையில் எங்க வாயை திறக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க வந்து எல்லாரும் குஜராத்துக்கு போக சொல்லிடுவோம், இல்லைன்னா ஊபிக்கு போக சொல்லிடுவோம். அது ஒரு சட்டத்தையே நாங்க போடுவோம். ரைட்டா? ஏன்னா இவங்களால பெரும் பிரச்சனையாக இருக்குது. இங்கே இருக்கிற பயலுக்குனால சங்கிப்பயில கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முருகனை வச்சு இவங்க ஆட்டையை போட பார்க்குறாங்க, அங்கே ராமரை வச்சு பண்ணுற மாதிரி இங்கே பண்ண பார்க்குறாங்க, மத கலவரத்தை உருவாக்குறாங்க. அதுக்காக நாங்கள் மாநாடு பேரணியை போட்டோம். மதம் என்பது மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. மோடி வந்து மணியாற்ற வேலையெல்லாம் பண்ணாத, பூசாரி வேலை பண்ணாத, மக்களுக்கான வேலையை செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து செயல்பட்டு சொல்லியிருக்கிறோம். அதனால் தம்பிக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறேன், வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு தெளிவுபடுத்துகிறோம். மோடி எதிர்க்கின்ற அதே நேரத்தில் 2031 நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் டாக்டர் திருமா, அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இப்போ அவர் பிரபகண்டா பண்ண சொல்லிட்டாருங்க தலைவர். இளைஞர் எனது விளையாட்டுத்துறை அமைச்சர் சங்கத்தமிழன் அடிப்படை விளையாட்டுத்துறையெல்லாம் வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு அந்த கட்சியில் இளைஞர் அணி தலைவர் நான் வேணாம்ன்றேன். அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு கல்வித்துறையை நான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா கல்வியை வந்து இலவசமாக வழங்க வேண்டும். முழுக்க விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வந்த பிறகு கல்வி இலவசமாக வழங்குவோங்க. எங்க எவனாவது சொல்லுங்க பார்ப்பேன், தைரியம் இருந்தா. நான் 2 பேரும் சொல்ல திமுக அதிமுக சொல்ல முடியுமா? துப்பு இருக்கா? ஆனால் செய்ய முடியாது. நாங்கள் செய்வோம். ஒன்று இன்னொரு மேட்ரு, டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம். டாஸ்மார்க் எங்கேயுமே இயங்காது. மருத்துவம் வந்து எல்லாருக்கும் பொதுவான மருத்துவத்தை கொடுப்போம். எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஒரே. இப்போ இருக்கிற முறை
இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சாதாரண ஆள் போவேன். படிக்கிறவன் பூரா படிக்கணும்னு டாக்டர் படிக்கணும்னா கவர்மெண்ட் காலேஜில் படிப்பேன். ஆனால் உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைகளோ இல்லை அவங்களுக்கு ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. எல்லாம் எங்கே போகிறாங்க? காவேரிக்கு போகிறது, இல்லைன்னா அப்போலா போகிறது. ஜெயலலிதா அம்மா கடைசியில் எங்கே இருந்தாங்க? எங்கெங்க இருந்தாங்க? டாக்டர் கலைஞர் கருணாநிதி எங்கே இருந்தார்? காவேரி. ஏன் இவர்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியாதா? அப்போ கவர்மெண்ட் வந்து விளங்காமல் இங்கே எந்த சிஸ்டம் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப வருத்தமான செய்தி. இந்த 3 விடுதலை சிறுத்தைகள் செய்யும். எங்க செய்ய முடியுமா உங்க யாருனாலையும்? நான் சவால் விட்டு கேட்குறேன். திமுக துப்பு இருக்கா செய்யறதுக்கு? நான் வந்து நீ துப்பு இருக்கு நொப்பு இருக்கு நீ பேசிக்க, நான் கூட்டம் இருக்கலாம் அப்படிலாம் பேசினேன், என்ன கட்சியை விட்டு என்ன தூக்கிடுவாங்க. ஆனால் அந்த பேச்செல்லாம் பேசியிருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக நீங்கள் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவீர்களா? நீங்கள் ஒரு முறை பேசியிருக்கிறீங்க, பேசின ரெக்கார்டு என்கிட்ட எனக்கு அனுப்பி என்னை ரொம்ப வயிறாங்க சங்கி பயலுங்க. ஏன்னா இப்படிலாம் சொன்னார், கேட்க மாட்டீங்களா, வாயை திறக்க மாட்டீங்களான்னு. ரைட்டா? நீங்கள் வந்து மதுக்கடைகளை இழுத்து மூடுவீர்களா? கல்வியை இலவசமாக வழங்குவீர்களா? கல்வியை பற்றி இலவசமாக வழங்க அவர் சொல்லலை, பட் நான் கேட்குறேன். ஆனால் டாஸ்மார்க் இழுத்து மூடும்னு சொன்னார், செய்யலை. அதே நேரத்தில் மருத்துவத்தை எல்லாருக்கும் இலவசமாக வழங்க வேண்டும், சமமான மருத்துவம் வழங்க வேண்டும். இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதுக்காக தம்பி வந்து துப்பு இருக்கான்னு பேசிட்டு நான் பொறுப்பாளி அல்ல. நான் அன்பாக உங்களை வந்து இது தோழமை சூட்டெல்லாம் நான் கேட்குறேன். நீங்க தான் சொன்னீங்க முன்னாடி திமுக அதிமுக துப்பு இருக்குதான்னு கேட்டீங்க. ஆமா, திருப்பி அதான் கேட்குறேன். ஆனால் இதை நான் கேட்க முடியாதுல்ல, துப்பு இருக்கான்னு இந்த விஷயத்தை கேட்க முடியாதுல்ல, இது எப்பயும் செய்யவே முடியாது அவங்களால. செய்யாத விஷயத்தை கேட்குறோம்னா வம்புக்கு வரும். ஆனால் நான் ஒன்று கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா, இந்த தலித்து மக்களுக்கு 5 விழுக்காடு பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வழங்குவோம் என்று நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் சொன்னீர்கள். இது வரைக்கும் அது இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை. இது மாதிரி 1000 பிரச்சனை இருக்குது. பேசினோம்னா எனக்கு வந்து நாளே போதாது, ஒரு நாள் இல்லை, ஒரு ஆண்டே போதாது. என்னங்க, தலித்துகளுக்கான எந்த வகையான நன்மையும் இல்லை. உண்மையிலே வந்து எங்க கட்சிக்கார எம்எல்ஏக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம மக்களுக்கு எந்த வகையான செயல்பாடும் இல்லை. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.